எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரவி கோபால். லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவே நேரவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வால்யூம் வந்து இல்லை. முக்கியமாக இந்த பெஹல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் இந்தியா ஏதாவது ஒரு பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது யூஎஸ் ஃபெடரலுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நாளைக்கு வந்து வெளியிடுவாங்க, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாகவே ஃபெட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 300 பாயிண்ட்லேருந்து 500 பாயிண்ட் வரைக்கும் நிஃப்டி அதனுடைய இம்பேக்ட் வந்து இருக்கும். பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ மார்க்கெட் வந்து அந்த நியூஸுக்காக இன்வெஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. இது வந்து செகண்டு. மூணாவது வந்து இதுக்கடுத்து முக்கியமானது பேங்கிங் செக்டரில் பேங்க் ஆஃப் பரோடா இன்னைக்கு வந்து Q4 ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. அவங்களோட இன்கம் வந்து 6.6% வந்து ரெடியூஸ் ஆயிருந்தது. பொதுவாக ரிசல்ட் சீசனில் மற்ற எல்லா செக்டார்லேயும் ஸ்டாக்ஸ்லையும் பெரும்பாலான செக்டாரில் ஸ்டாக்ஸில் பாசிட்டிவாக தான் இருக்குது. Q3 ரிசல்ட்டை விட Q2 ரிசல்ட்டை விட இந்த சீசனில் வந்து Q4 ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. பட் ரைட் நோ வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து நெகட்டிவாக 6.6% வந்து நெகட்டிவாக வந்ததுனால பேங்கிங் செக்டரில் இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக ஒரே நாளில் ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10% ஒரே நாளில் ஃபால் ஆயிருக்கு. இதே மாதிரி பேங்கிங் செக்டர்லையும் இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்னிங்லேருந்தே பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆயிருந்தது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு சைடுவேஸ் வெட்ஜ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகி வால்யூமே சுத்தமாக இல்லை. இன்கேஸ் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆகி ட்ரேட் ஆனால் மட்டுமே இது தொடர்ந்து வந்து ஃபால் ஆகும். இன்ஃபேக்ட் வந்து இந்த ரீஜன் ஃபுல்லாகவே, அதாவது 24,180 185 இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவாக ஆக்ட் ஆகுது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓவராலாக இந்த சைடுவேஸ் அப் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு தான் லாஸ்ட் 3 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் ஃபால் ஆகலாம்? 24,100 24,200ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டாப்பில் பாருங்கள், லாஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா. இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டு இது வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அந்த ஷோல்டர் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. எப்போ வந்து இந்த ஷோல்டர் வந்து பிரேக் ஆகுதோ, அதாவது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுடைய ஒரு சைடு ஷோல்டர் பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாலே இது வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுடைய இந்த பாட்டம் இங்கே வரைக்கும் வந்துடும். கரெக்டாக வந்து இங்கே வந்து நிற்கிது பாருங்கள், அடுத்த சப்போர்ட்டில் வந்து நிற்குதா. ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டாப்பில் 56,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், பாட்டமில் 54,270ங்கிறது சப்போர்ட். வித்தின் இந்த ரீஜனுக்குள்ளே தான் ட்ரேடு வந்து நடந்துகிட்டு இருக்கு. நாளைய பொறுத்தளவுக்கு இந்த லோ உடைக்கும் போது, இந்த சேனல் மாதிரி இருக்குல்ல, இதை உடைக்கும் போது மட்டுமே அட்லீஸ்ட் ஒரு 1 hour வெயிட் பண்ணி பாருங்க. ஃபர்தராக இதை உடைக்கும் போது இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு பாக்ஸ் டைப்பாக பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக ஃபால் ஆகும். இதே போல் சென்செக்ஸ் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஓவராலாக நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது சென்செக்ஸ் வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆகுது. இந்த ஒரு ட்ரெண்டில் தான் சென்செக்ஸ் வந்து ட்ரேட் ஆகுது. ஓகே, தொடர்ச்சியாக வித்தின் இந்த ரீஜனில் தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். பிஃபோர் ஸ்டாக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நம்ம பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி எந்த ஒரு ப்ரைவேட் குரூப்ஸோ இல்லை பெய்டு டிப்ஸோ ப்ரைவேட்டாக வந்து மந்த்லி பேசிஸில் டிப்ஸோ இந்த மாதிரி எதுவும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தட் ஸ்ட்ராட்டஜி ரியல் மார்க்கெட்டில் வரும்போது ஸ்டூடெண்ட் ப்ரைவேட் குரூப்பில் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி வந்து மந்த்லி டிப்ஸு சர்வீஸு நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. ஃபைன். ஒரு ஸ்டாக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் கொடுத்துருந்தது. அது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து டாடா ஸ்டீல் ஒரு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆன பங்குகள்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம்.
ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நாளைக்கு இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல இந்துஸ்தான் யூனிலிவர், டாடா ஸ்டீல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம்ல இருந்து இருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ்ல செல்லிங் ப்ரெஷர்னா பேங்க் ஆஃப் பரோடா, அதானி போர்ட்ஸு வந்த பேங்க் ஆஃப் பரோடா இன்ஃபேக்ட் வந்து 10% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. அதானி போர்ட்ஸு, டாடா மோட்டார்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நீங்கள் ஓகே, செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இதுவுமே வந்து ஒரு டாப்பில் போயிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து செல்லிங் ப்ரெஷரில் இன்னைக்கு இருந்தது டைட்டன். ஸோ இதுவுமே வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாமே வாட்ச் பண்ணி பாருங்க. அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ஃபைன். இதுக்கு அடுத்து வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பாட்டம் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது ரைட் நோ. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. இந்த ப்ரீவியஸ் பாட்டம் இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆயிருக்கும். பட் ரைட் நோ இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ஸ்ட்ராங் அப்சைட் ரிவர்சல் ஆகுது. ஸோ க்ரூட் ஆயில் வந்து அப்சைடு வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஈவன் தோ 5050க்கும் 4800 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு குரூஷியலான ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, இன்கேஸ் 5050க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸாக வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. 5050க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக அப்சைட் ரைஸ் ஆகும். டபுள் பாட்டம் எடுத்து ரிவர்சல் ஆகும்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதை வாட்ச் பண்ணி பாருங்க. ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஃபெட்டுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பட் ஈவன் தோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு. ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.